வெல்கம் டு ஷோடஷி ஆஸ்ட்ரோ. அக்டோபர் மாத ராசி பலன்கள் அக்டோபர் 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு, கேது சுக்கிரன் சிம்ம ராசியில, புதன் சூரியன் கன்னி ராசியில, செவ்வாய் துலா ராசியில, ராகு கும்பத்துல, சனி பகவான் மீன ராசியில. சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்காரு. இதுதான் பாத்தீங்கன்னா மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ். அதே சமயம் டிரான்சிட் பாத்தீங்கன்னா அதாவது கிரக பெயர்ச்சி அக்டோபர் 3ஆம் தேதி புதன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார். அதாவது குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி இந்த மந்த் இருக்கு. அதிச்சார பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஷார்ட் பீரியடா இருந்தாலும் இந்த குரு அதிச்சார பயிற்சின்றது எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும், குறுகிய காலமா இருந்தாலும். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார் 18ஆம் தேதி குரு பகவான். அதே சமயம் அக்டோபர் 24ஆம் தேதி புதன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவார். இதுதான் இந்த மந்த் பாத்தீங்கன்னா பிளானட்ஸோட டிரான்சிட் அண்ட் மேஜர் ஈவெண்ட்ஸ். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா குருவுடைய அதிச்சார பயிற்சி. அதிச்சார குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல இருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டும், குரு பகவான் ஒரு நெகட்டிவான பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ரிசல்ட்ன்றதும் கண்டிப்பா தெரியும் இந்த குரு அதிச்சார பயிற்சியில. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம், குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி. இது ஒரு ராசியினருக்கும் என்னென்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம புதுசா அப்லோட் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசி அக்டோபர் 2025. அக்டோபர் மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் வீட்டுல தனஸ்தானத்துல ரொம்ப அற்புதமா இருக்காரு. 4ஆம் வீடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4th ஹவுஸ்ல கேது சுக்கிரன் ஒரு நெகட்டிவான ஒரு காம்பினேஷன். பஞ்சமஸ்தானத்துல புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க, ஒரு நல்ல ஒரு பொசிஷன். 6ஆம் வீட்டுல செவ்வாயும் ரொம்ப பலமா இருக்காரு. 10ஆம் வீட்டுல ராகு, 11ஆம் வீட்டுல சனி பகவான் ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அக்டோபர் மாதம் பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட். 4ஆம் வீட்டில் இருக்கிற கேது சுக்கிரன் மட்டும்தான் ஒரு நெகட்டிவான ஒரு காம்பினேஷன். சுகஸ்தானம் மட்டும்தான் கொஞ்சம் பலகீனமா இருக்கு. மற்ற பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா புதன் அக்டோபர் 3ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அதாவது ரிஷபராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன் ரிஷபராசிக்காரங்களுக்கு. பண வரவு அப்படின்றது பெரிய அளவுக்கு அதிகரிக்கும். புதன் 2ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி. 6ஆம் வீட்டுல மறைஞ்சாலும் நட்பு வீட்டுல இருப்பாரு. அதுலயும் குறிப்பா 6ஆம் வீட்டுல புதன்ன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபராசிக்காரங்க பிகினிங் ஆஃப் தி மந்த்ல. அதே சமயம் சுக்கிரனும் 9ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். அதாவது ரிஷபராசிக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுவார். ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட். அதாவது ப்ரமோஷன் மாதிரி யாராவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அனுகூலமா இருக்கு. 9ஆம் தேதிக்கு மேல நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பிகினிங் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. 17ஆம் தேதி சூரிய பகவானும் 6ஆம் வீட்டுக்கு மாறுவார். இதுவும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு பொசிஷன் தான். 6ஆம் வீடு சூரியனுக்கு பலமா இருந்தாலும் அவர் நீச்சம் அடைவார் 6th ஹவுஸ்ல. பட் ஆனா ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்கல் கொடுக்கல இருந்த பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகும். பட் அதே சமயம் குருவுடைய அதிச்சார பயிற்சி அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார். ரிஷபராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டுல இருந்து 3ஆம் வீட்டுக்கு மாறுவார். குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருப்பாரு கடகராசியில. பட் அதே சமயம் ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி, லாபாதிபதி, அஷ்டமாதிபதி, மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு மாறுவார். குருவுடைய ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தாலும் அவருடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பலகீனமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 18ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட் ரிஷபராசிக்காரங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா வேலையில ஜாப்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உயர் அதிகாரி ஏதாவது பேசினாலும் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம். எதிர்பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா லாபம் வராம போகலாம். பிசினஸ் ஆர் ஜாப் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா இந்த குரு அதிச்சார பயிற்சி ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் தான் ரிஷபராசிக்கு. குருவுடைய பார்வை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பலத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதாவது ரிஷபராசிக்கு 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு இந்த 3 ஸ்தானத்தையும் குரு பகவான் பாப்பாரு. மேரேஜ் ஆகாம யாராவது இருந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு.
ஒரு ஷார்ட் டைமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கறதால தகப்பனார் வழியில ஒரு பெரிய லாபம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயம் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதால மூத்த சகோதரர் வழியில ஒரு லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். அதாவது எல்டர் சிப்ளிங்ஸால ஒரு பெரிய லாபம்ன்றது கண்டிப்பா பார்க்கலாம். குருவுடைய பார்வை பலம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அதே சமயம் அவருடைய பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். 3ஆம் வீடு மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகரிக்கும். மானசிகமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட். எதுவாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒரு 2 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது. ஏதாவது மேஜர் டிசிஷன் நீங்கள் எடுக்க போறீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு யோசிச்சு நீங்கள் முடிவெடுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் சரி, கெரியர் ஆர் பர்சனல் லைஃப்ல எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் யோசிக்காம பண்ற விஷயங்களால பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் ஸ்டேஜும் உருவாகலாம். பெரியவங்களுடைய அட்வைஸை நீங்கள் இந்த டைம்ல எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களா சொந்தமா முடிவெடுக்கிறத விட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்டோட டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. குரு வந்து கொஞ்சம் பலகீனமான ஒரு பொசிஷன்ல இருக்காரு. அதே சமயம் வீண் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. எக்ஸ்பென்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. இந்த டைம் பீரியட்ல ஓவர் திங்கிங்கையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாம யோசிக்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேட் பண்றது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம். ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றது உருவாகலாம். அக்டோபர் மந்த்ல குரு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷனுக்கு மாறுறாரு. சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு டைம்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்க மீடியாவில் யாராவது இருந்தீங்கன்னா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். பிகினிங் ஆஃப் தி மந்த் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான டைமா இருந்தாலும் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கெரியர்ல ஓவர் திங்கிங்கையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம் அக்டோபர் 2025. இதுவரையும் நீங்க கோச்சார பலன்களை பார்த்திருப்பீங்க. இந்த கோச்சார பலன்கள் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலான 1 மந்த்துக்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சார பலன்கள் வெறும் 20% மட்டும்தான் வேலை செய்யும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வச்சு ஜென்ரேட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஜாதக கட்டம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கும் ப்ரெடிக்ஷனுக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரத்தை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா கோச்சார பலன்கள் நெகட்டிவா இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் தசாபுக்தி நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் கோச்சாரம் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது இப்ப கடகராசி கும்பராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரம் அந்த அளவுக்கு சரியில்லை, ஒரு நெகட்டிவா இருக்குன்னு சொல்லலாம் கோச்சாரப்படி பார்க்கும்போது. அதே சமயம் கடகராசிக்காரங்களுக்கும் சரி கும்பராசிக்காரங்களுக்கும் சரி அவங்களுடைய சுய ஜாதகத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்கள் அவங்கள பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் தசாபுக்தி நல்லா இருக்கிறதால இதை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் இன்னொரு கேஸ்ல வந்து பார்க்கும்போது அதாவது ரிஷபராசி துளாராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. பட் ரிஷபராசி துளாராசிக்காரங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு நெகட்டிவான ஒரு தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் அதிகமா தெரியும். ஈவன் கோச்சார பலன்கள் நல்லா இருந்தாலும். ஏன்னா தசாபுக்தி பலன்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வேலை செய்யும். கோச்சார பலன்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட்டிவா தான் பார்க்கணும், ஒரு அடிஷ்னலா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் கோச்சாரத்தை. அதனாலதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் நிறைய வாட்டி சொல்லியிருப்போம் கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய சுயஜாதகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டிங்கும் நம்ம பண்றோம். நம்ம டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் இது மாதிரி அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.